இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம் சார், நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இந்த பொண்ணு தான் சார் இங்க தகராறு பண்ணிட்டு இருக்கா. இவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்க சார். ஆமா சார், எங்க குடும்ப சொத்தை நாங்க பிரிச்சு எழுத போறோம். இவளுக்கு அது பிடிக்கல, அதான் வந்து தடுத்துட்டு இருக்கா. தயவு செஞ்சு இவளை கூட்டிட்டு போங்க சார். அது முடியாது சார். இவங்க சொத்தை பிரிக்கிறதுனால முதல்ல இவங்கள தான் நீங்க அரெஸ்ட் பண்ணணும். வக்கீல் சார், என்ன இப்படி சொல்றீங்க? எங்க சொத்தை நாங்க பிரிக்கிறோம். சொத்தை பிரிக்கிறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் மாயாவும் சைன் பண்ணி ஆகணும். அவங்களும் ஒரு வாரிசு தான், அவங்களுக்கு சொத்துல பங்கு இருக்கு. சார், இவளுக்கு என்ன சார் பங்கு இருக்கு? அதான் இவளை தத்தெடுத்ததை ரத்து பண்றேன்னு மாமா கேஸ் கொடுத்திருக்காருல்ல, அப்புறம் எப்படி சார் இவளுக்கு உரிமை இருக்கும்? ரகுராம் சார் போட்ட கேஸுக்கு எதிரா மாயா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. கேஸ் கோர்ட்டுக்கு போய் விசாரணை வர வரைக்கும் மாயாவுக்கு சொத்துல பங்கு இருக்கு. ஹலோ, நான் லாயர் பேசுறேம்மா. சொல்லுங்க சார். நீ வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நான் என்னோட சீனியர் லாயர் கிட்ட பேசினேன். அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி இதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டேன். அவர் ஒரே ஒரு வழி இருக்குன்னு சொன்னாரு. என்ன பண்ணணும் சார்? உங்க பெரியப்பா உங்களை தத்தெடுத்ததை கேன்சல் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணிருக்காருல்ல. ஆமா சார். அதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி நீங்க ஸ்டே வாங்கணும். அப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா as it is உங்களுக்கு அந்த சொத்து மேல உரிமை இருக்கு. உங்க சைன் இல்லாம சொத்தை பிரிக்கவோ விற்கவோ முடியாது. ஆனா இப்படி பண்றதுனால ரகுராம் சாருக்கு உங்க மேல கோபம் இன்னும் அதிகமாகும். பரவாயில்ல சார், என் குடும்பம் பிரியாம இருக்கணும். அதுக்காக நான் எந்த கஷ்டத்தை வேணும்னாலும் தாங்கிப்பேன் சார். நல்லா யோசிச்சுதான் சொல்றீங்களா? ஆமா சார், இதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி இதுதான்னா அதை பண்ணிடலாம் சார். எனக்கு இந்த சொத்துல ஷேர் இருக்கு. ஏன் சைன் இல்லாம நீங்க சொத்தை பிரிக்க முடியாது. அப்படியே பிரிச்சாலும் அது செல்லாது. சார், இவங்க சொல்ற மாதிரி இவங்களுக்கு தான் ரைட்ஸ் இருக்கு. இவங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. நாங்க இங்க வந்தது நீங்க சொல்லல. அவங்க சைன் இல்லாம நீங்க சொத்தை பிரிக்கிறீங்கன்னு மாயா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் வந்தோம். மீறி நீங்க சொத்தை பிரிச்சீங்கன்னா உங்களை தான் கைது பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கு மேல நீங்க ஏதாவது பிளான் பண்ணி சொத்தை பிரிக்க நினைச்சீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை அரெஸ்ட் பண்ண வச்சிருவேன். அத்தை, உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். ஐயோ, ரகுராம் ஐயாவை ஏமாத்தி தான் நீங்க கையெழுத்து வாங்கினீங்களா? இல்ல, அது வந்து பேசாதீங்க. ரகுராம் ஐயா கிட்ட நீங்க பொய் சொல்லும் போதே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. உங்களை நம்பிக்கையானவனு நினைச்சேன். இப்படி ஏமாத்தி இருக்கீங்க. உங்களுக்கு என் மில்ல கொடுக்க மாட்டேன். ஏங்க, ஐயோ, அந்த மாதிரி சொல்லாதீங்க. முடியாதுங்க. உங்களால 2 பார்ட்டியை வர விட்டுட்டேன். மில்ல விற்காத இந்த 2 நாள்ல எனக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? அந்த நஷ்டப்படத்தை நீங்க தான் தரணும். இல்ல உங்களை நான் சும்மா விட மாட்டேன். ரகுராம் ஐயா கிட்ட வந்து எல்லா விவரத்தையும் சொல்லிடுவேன். ஜாக்கிரதை. மாயா உங்க பொண்ணு இல்லைன்னு சொல்லி தத்தெடுத்ததை கேன்சல் பண்றதுக்காக கோர்ட்ல அப்ளை பண்ண சொல்லிருந்தீங்கல்ல? ஆமா. அதுக்கு எதிராக மாயா ஸ்டே வாங்கியிருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஆமா சார், அதனால கேன்சல் பண்றது கஷ்டம். அவங்க ஃபைல் பண்ண கேஸ் கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாம எதுவுமே பண்ண முடியும். பாத்தீங்களானே இவ என்ன வேலை பாத்திருக்கானு? ஜானகி,
ஏதோ சொன்னீங்க அவளுக்கு என் மேல மரியாதை இருக்குன்னு. இப்ப பாத்தியா என்ன பண்ணிருக்கான்னு? ஊருக்கெல்லாம் நீதி சொல்ற எனக்கு எதிராக கேஸ் கொடுத்து வச்சிருக்கா. அண்ணன், அவளுக்கு யாரு மேலயும் பயமும் இல்ல, மரியாதையும் கிடையாது. நம்மள கதிர் ஒரு பக்கம் அசிங்கப்படுத்திட்டு இருக்கானோ, அதே மாதிரி இவ நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்து வீட்டுல இருக்கிற எல்லாரையும் அசிங்கப்படுத்தி உங்களுக்கு எதிரா ஒரு கேஸ் கொடுத்திருக்கா. அது கேஸ் இல்லம்மா, ஸ்டே ஆர்டர். ஏங்க, ஏதோ ஒண்ணுங்க, ஆனா அண்ணனுக்கு எதிரா தானே செஞ்சிருக்கா. இத பெரியப்பா கிட்ட சொல்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா அப்படி சொல்லி சிவராமன் சித்தப்பா உங்களால பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நான் அமைதியா இருக்கேன். அதை என்னால இப்ப சொல்ல முடியாது பெரியப்பா. பாத்தீங்களாண்ணே எவ்வளவு திமிரா பேசுறான்னு. இப்ப என்கிட்ட இருக்கிற ஒரே பதில், நீங்க என்ன வெறுத்தாலும் சின்ன பொண்ணு இல்லைன்னு சொல்லி அடாப்ட் பண்ணதை கேன்சல் பண்ணாலும் நான் அவங்க பொண்ணுங்கிறத யாராலையும் மாத்த முடியாது. நான் அவங்க கூட இந்த வீட்லயே கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த வீட்டு மருமகளா இருக்கிறத விட உங்க பொண்ணா நான் இங்க இருக்கணும். அதனாலதான் நான் ஸ்டே வாங்கினேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அப்பாவை விட்டு பொண்ணு பிரிய கூடாதுன்னு ஸ்டே வாங்குறது தப்பா? மாசம் இருக்கிற மாதிரி நாடகம் போடுறத என்கிட்ட வச்சுக்காத. உன் நாடகத்தை நம்பி ஏமாந்த காலம்லாம் போயிடுச்சு. பெரியப்பா ப்ளீஸ், நான் இந்த வீட்ல உங்க கூடயும் பெரியம்மா கூடயும் எப்பவும் இருக்கணும்னு தான். உன் நடிப்பெல்லாம் இதோ நிக்கிறா பாரு, ஏமாந்தவ இவகிட்ட வச்சுக்கோ. நீ ஸ்டே வாங்கிட்டா நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டியா? வக்கீல் சார், இவ என்ன பண்ணாலும் நான் ஃபைல் பண்ண கேஸ மாத்திக்க போறது இல்ல. நம்ம சைட்ல இருந்து என்ன செய்யணும்னு சொல்லுங்க. உடனே நீ எதுவும் பண்ண முடியாது சார். ஃபர்ஸ்ட் மாயா வாங்கின ஸ்டேக்கு ஹியரிங் வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எதா இருந்தாலும் பண்ண முடியும். எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் போய் பார்க்கறேன். இவளை என் பொண்ணு இல்லைன்னு அறுத்தறிஞ்சே ஆகணும். பெரியப்பா ப்ளீஸ் பெரியப்பா, எனக்கு நீங்க வேற என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஆனா இதை மட்டும் பண்ணாதீங்க. ஏய், உனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நான் யாரு? எனக்கு உன் மேல எந்த உரிமையும் இல்லை.